நடிகர் ஆர்யாவுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் ரெய்டு நடத்தியதாக கூறப்படும் நிலையில் உதயநிதிக்கு உதவியதால் தான் இப்படி ஒரு நிலை உருவானதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். இதன் பின்னணியில் ஸ்வீட் பாக்ஸுகள் பதுக்கலும் இருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking. 2026 நடக்கப் போகும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க தீவிரம் காட்டி வருகிறது திமுக. சட்டமன்ற தேர்தலுக்கு தேவையான ஸ்வீட் பாக்ஸுகள் டாஸ்மாக் மணல் குவாரி மூலம் ஆளும் தரப்பிற்கு வந்து கொண்டிருந்த நிலையில் இந்த தகவல் டெல்லிக்கு தெரியவர அந்த 2 இடங்களிலும் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தி அதிரடி காட்டியது என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். டாஸ்மாக் வழக்கில் முக்கிய தலைகளின் பெயர்களும் இடம்பெற்றது. அதாவது தமிழ் திரையுலகில் தற்போது வளர்ந்து வருகிற அதே நேரத்தில் அதிக பொருட்செலவில் படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர்களில் ஒருவரான டான் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் உள்ளார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது என கூறி அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த ஊழலுக்கும் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் தொடர்புகள் இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது. இதனால் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் அமலாக்கத்துறைக்கு கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் நிலையில் செந்தில் பாலாஜியை பார்க்க உதயநிதியுடன் ஆகாஷ் பாஸ்கரன் சென்ற வீடியோக்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்கள் என அனைத்தையும் வெளியிட்டு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. அதனைத் தொடர்ந்துதான் எப்போதும் கலந்து கொள்ளாமல் தவிர்த்து வந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கு இம்முறை சென்றார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைத்திருந்தன. அது மட்டுமின்றி டாஸ்மாக் மணல் குவாரிகளை அமலாக்கத்துறை தொடர்ந்து கண்காணித்தும் வருகிறது. இதனால் உஷாரான ஆளும் தரப்பு தேர்தலுக்கு தேவையான ஸ்வீட் பாக்ஸுகளை ஹோட்டல் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களில் முதலீடு செய்து வருவதாக உள்விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். இந்த முதலீடுகளை தேர்தல் நேரத்தில் ஸ்வீட் பாக்ஸுகளாக மாற்றிக்கொள்ளலாம் என ஆளும் தரப்பு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த பதுக்கலை எப்படியோ ஸ்மெல் செய்த டெல்லி நடிகர் ஆர்யாவிற்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையை அனுப்பியதாக கூறப்படுகிறது. நடிகர் ஆர்யாவும் உதயநிதியும் நல்ல நெருக்கம் உள்ளவர்கள். உதயநிதியின் அறிவுறுத்தலின்படி ஆர்யாவுக்கு சொந்தமான சீஷல் உணவகங்களுக்கு ஆளும் தரப்பு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முதலீடுகளை செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவலை தெரிந்து வருமான வரித்துறை கடந்த 18ஆம் தேதி ரெய்டு நடத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. சென்னை அண்ணாநகர், கீழ்ப்பாக்கம், கொட்டிவாக்கம், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் உள்ள ஷீஷல் உணவகங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு ஆளுந்தரப்பு முதலீடு தொடர்பான பல்வேறு ஆதாரங்களை கைப்பற்றி இருக்கிறார்களாம். நிலைமை இப்படி இருக்க ஐடி ரெய்டு நடந்த உணவகங்களுக்கும் தனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, அதன் உரிமையாளர் வேறு ஒருவர் என கூறியுள்ளார் நடிகர் ஆர்யா. அதாவது அந்த ஹோட்டல்களை இன்னொருவருக்கு கைமாற்றி சில காலம் ஆச்சு என்று அலறுகிறாராம் ஆர்யா. இருந்தாலும் ஆளும் தரப்புக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது சிக்குமா என்ற வரியில் வருமான வரித்துறை இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இதில் ஏதேனும் தகவல் கிடைத்தால் அது ஆளும் தரப்புக்கு பெரும் சிக்கலை உண்டாக்கும் என்றும் தேர்தலை நெருங்குவதால் இது பெரும் தலைவலியை திமுகவிற்கு உண்டாக்கும் என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். நீங்களும் ஒரு அரசு ஊழியராக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய உங்கள் வழிகாட்டியாய் தி மவுண்ட் ஸ்டடி சென்டர் திருவள்ளூர். Training program for UPSC, TNPSC, TNU, SRB, TET, RRB, SSCL banking.